Hi friends, welcome to New Mechanical Mind. First, நம்ம சேனலை சப்போர்ட் பண்றவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது PPAP Part 10, Part 9 பார்க்காதவங்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்பதான் ரொம்ப நல்லா புரியும். PPAP சீரிஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சம்மரி ஆஃப் PPAP எலிமெண்ட்ஸ். போன பார்ட்ல நாம மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ் MSA பத்தி பார்த்தோம். What is measurement? What is measuring instrument? What is measuring gauge? Instruments used in industry. Gauges used in industry. Purpose of measurement. What is quality of data? Importance for quality of data. What is measurement system? What is measurement system analysis? Difference between precise and accurate. What is variation? Major measurement system variations. Classification of variations. Location variation. Width variation. MSA studies for instruments and gauges. Summary of MSA studies. Bias study. Variable G R&R study. Attribute G R&R study. Stability study. Linearity study. MSA study reports for PPAP. இதை பற்றியெல்லாம் நாம் டீட்டெயில்டாக பார்த்தோம். போன பார்ட்டில் MSA பற்றி டீட்டெயில்டாக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த பார்ட்டில் நாம் பார்க்க போகிறது டைமென்ஷனல் ரிசல்ட், அதாவது இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட், அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுப்பீங்க. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். டைமென்ஷனல் ரிசல்ட், that is inspection report. இதில் நாம் பார்க்க போகிற கண்டென்ட், வாட் இஸ் டைமென்ஷனல் ரிசல்ட், பர்பஸ் ஆஃப் டைமென்ஷனல் ரிசல்ட், டைப்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் ரிசல்ட், இண்டிவிஜுவல் பார்ட் டைமென்ஷனல் ரிசல்ட், சப் அசம்பிளி பார்ட் டைமென்ஷனல் ரிசல்ட், ஃபைனல் அசம்பிளி பார்ட் டைமென்ஷனல் ரிசல்ட், லேஅவுட் இன்ஸ்பெக்ஷன், CTQ இன்ஸ்பெக்ஷன், டைமென்ஷனல் ரிசல்ட் ரிப்போர்ட்ஸ் ஃபார் PPAP. இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் நாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் டைமென்ஷனல் ரிசல்ட்? டைமென்ஷனல் ரிசல்ட்னா என்ன? The dimensional results or dimensional inspection report provides a record of the dimensional data taken on the product manufactured or received in industry. இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் டைமென்ஷனல் ரிசல்ட். அதாவது இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டை தான் டைமென்ஷனல் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. It will provide the actual observation against the specification mentioned for each parameter in drawing. இந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் மூலமா டிராயிங்ல சொல்லியிருக்கிற ஸ்பெக் எவ்வளவு, அந்த பார்ட்ல வந்த ஆக்சுவல் எவ்வளவுங்கிற அந்த டீட்டெயிலை நம்மளால பார்க்க முடியும். The actual observation will be done by inspection of each parameter by suitable instruments or gauges. இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பேராமீட்டரையும் சூட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை கேஜஸ் வச்சு செக் பண்ணணும். அதாவது வெர்னியர், மைக்ரோமீட்டர், ஸ்னாப் கேஜ், த்ரெட் ரிங் கேஜ், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை இன்னும் வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக தான் நம்மளால செக் பண்ண முடியும். அப்படி செக் பண்ணும்போது தான் ஆக்சுவல் அப்சர்வேஷன் நமக்கு தெரிய வரும். இதுதான் டெஃபினிஷன் ஃபார் டைமென்ஷனல் ரிசல்ட். இந்த டைமென்ஷனல் ரிசல்ட்டோட பர்பஸ் என்ன? பர்பஸ் ஆஃப் டைமென்ஷனல் ரிசல்ட், டு அவாய்ட் த யூசேஜ் ஆஃப் NG parts during assembly to prevent loss of production time. டைமென்ஷனல் ரிசல்ட்டை வச்சு நம்மளால பார்ட்டு ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ள இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி ஓகே பார்ட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். சப்போஸ் அப்படி செக் பண்ணலைன்னா NG பார்ட்டு அசம்பிளி எனக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. அந்த NG பார்ட்டை நம்ம அசம்பிள் பண்ணும்போது அசம்பிளியே ரிஜெக்ஷன் ஆகும், இல்லைன்னா மெஷினில் ஏதாவது டேமேஜ் ஆகும். சம்டைம்ஸ் ஆப்ரேட்டருக்கு கூட சேஃப்டி இஷ்யூ வரலாம். டு கன்ஃபார்ம் த ஆக்சுவல் சைஸ் ஆஃப் பார்ட் அக்கார்டிங் டு டிராயிங். பார்ட்டோட சைஸு டிராயிங்கில் சொல்லியிருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே இருக்கா இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். டு கன்ஃபார்ம் த ஆக்சுவல் சைஸ் ஆஃப் பார்ட் ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர். சப்ளையர் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண பார்ட்டு டிராயிங்கோட ஸ்பெசிஃபிகேஷனை மீட் பண்ணதா இல்லையாங்கிறத நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். டு ப்ரிவென்ட் த சப்ளை ஆஃப் NG பார்ட் டு கஸ்டமர். ஒரு பார்ட்டை ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஸ்பெசிஃபிகேஷனுக்கு கம்பேர் பண்ணும்போது அந்த பார்ட்டை வந்து ஓகே இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே பார்ட்டை மட்டும் நாம கஸ்டமருக்கு சென்ட் பண்ணலாம், இல்லைன்னா NG பார்ட் வந்து கஸ்டமருக்கு போயிடும். to prevent the production of NG part during manufacturing. Part manufacturing பண்ணும்போது பீரியாடிக்கலா அந்த பார்ட்டோட சைஸ் எவ்வளவு இருக்குங்கிறத நாம கன்ஃபார்ம் பண்ணும்போது
அந்த சைஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்படி கண்ட்ரோல் பண்ணலைன்னா பார்ட்டோட சைஸ் ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கா இல்லையாங்கிறத நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால என்ஜி பார்ட்டை கண்டினியூஸாக ப்ரொடக்ஷன் பண்ணுற ரிஸ்க்கும் இருக்குது. டு ப்ரிவென்ட் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் டியூ டு ஃபிட்மெண்ட், ஃபங்க்ஷனல் ஆர் சேஃப்டி ரிலேட்டட் இஷ்யூஸ். என்ஜி பார்ட் கஸ்டமருக்கு போயிடுச்சுன்னா கஸ்டமர் இல்லை ஃபிட்மெண்ட் ப்ராப்ளமோ இல்லை ஃபங்க்ஷனல் ப்ராப்ளமோ இல்லை சேஃப்டி ப்ராப்ளமோ வந்துடும். அதனால கஸ்டமர் கம்ப்ளைண்ட் நமக்கு ரிசீவ் ஆகும். அந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. So that dimensional results are included as one of the element in PPAP by AIAG. Dimensional report, அதாவது இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ஷன் குரூப் AIAG வந்து PPAPல இதை ஒன் ஆஃப் த எலமெண்ட்டா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த எலமெண்ட்டை தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த டைமென்ஷனல் ரிசல்ட்லையும் டைப்ஸ் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் ரிசல்ட். இண்டிவிஜுவல் பார்ட் டைமென்ஷனல் ரிசல்ட். இந்த இண்டிவிஜுவல் பார்ட்டை இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது அதுக்கு வர டைமென்ஷனல் ரிசல்ட்டை இண்டிவிஜுவல் பார்ட் டைமென்ஷனல் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப் அசம்பிளி பார்ட் டைமென்ஷனல் ரிசல்ட். அசம்பிளி ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் ஃபுல் அசம்பிளி கம்ப்ளீட் பண்ணணும்னா நாம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அசம்பிளி பண்ணணும். அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அசம்பிளி பண்ணுறத சப் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே சில பேராமீட்டரை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இன்ஸ்பெக்ஷன் பேராமீட்டரை செக் பண்ணி ரிப்போர்ட் போட்டோம்னா அதை சப் அசம்பிளி பார்ட் டைமென்ஷனல் ரிசல்ட், அதாவது சப் அசம்பிளி இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனல் அசம்பிளி பார்ட் டைமென்ஷனல் ரிசல்ட். ஃபைனலாக ஒரு பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்னா அந்த பார்ட்டில் சில பேராமீட்டர்ஸ், ஃபிட்மெண்ட், ஃபங்க்ஷன், சேஃப்டி ரிலேட்டட் பேராமீட்டர்ஸை நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபைனல் அசம்பிளி பார்ட்டை செக் பண்ணும்போது வர்ற ரிப்போர்ட்டை ஃபைனல் அசம்பிளி பார்ட் டைமென்ஷனல் ரிசல்ட், அதாவது ஃபைனல் அசம்பிளி இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைமென்ஷனல் ரிசல்ட்ல இந்த 3 டைப் இருக்கு. இந்த ஒவ்வொரு டைப்பையும் நாம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் பார்ட் டைமென்ஷனல் ரிசல்ட். இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் இண்டிவிஜுவல் பார்ட் டைமென்ஷனல் ரிசல்ட். It is the record of the dimensional data taken on the product as child part, which is manufactured or received in industry. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டோட டைமென்ஷனல் ரிசல்ட். இந்த இண்டிவிஜுவல் பார்ட்டை அசம்பிளி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரிசீவ் பண்ணும்போது அதை சைல்டு பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இண்டிவிஜுவல் பார்ட்டாவே மேனுஃபேக்சரிங் பண்றவங்க அதை வெறும் பார்ட்னு தான் சொல்லுவாங்க. It will provide actual observation against the specification mentioned for each parameter in individual part drawing. டிராயிங்ல சொல்லியிருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனுக்கு அகைன்ஸ்டா எவ்வளவு ஆக்சுவல் வந்திருக்குங்கிறத ரிசல்ட்டை இது ப்ரொவைட் பண்ணும். ஃபார் லேஅவுட் இன்ஸ்பெக்ஷன் ஆல் பேராமீட்டர்ஸ் மென்ஷன்ட் இன் இண்டிவிஜுவல் டிராயிங் வில் பி செக்டு அண்ட் ரெக்கார்டட் பேஸ்ட் ஆன் ரெக்யர்மெண்ட் அண்ட் ஃப்ரீக்வன்சி. லேஅவுட் இன்ஸ்பெக்ஷன்னா டிராயிங்ல சொல்லியிருக்கிற எல்லா டைமென்ஷன், அதாவது 100% எல்லா டைமென்ஷனையும் செக் பண்றது லேஅவுட் இன்ஸ்பெக்ஷன். ஒவ்வொரு டைமும் அந்த லேஅவுட் இன்ஸ்பெக்ஷனை செக் பண்ண மாட்டாங்க. பார்ட்டை டெவலப் பண்ணும்போது செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ டிராயிங்ல சொல்லியிருக்கிற எல்லா டைமென்ஷனையும் செக் பண்ணுவாங்க. அதுதான் லேஅவுட் இன்ஸ்பெக்ஷன். Critical to quality parameters will be inspected and recorded regularly as per procedure in industry. Critical to quality na கஸ்டமரோட ஃபிட்மெண்ட், ஃபங்க்ஷன், சேஃப்டி ரிலேட்டட் பேராமீட்டர்ஸை ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு தடவை லாட் ரிசீவ் பண்ணும்போதோ இல்லை லாட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போதோ இல்லை லாட்டை டிஸ்பேச் பண்ணும்போதோ செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ரெகுலராக நடக்கிற இன்ஸ்பெக்ஷன். அதுதான் கிரிட்டிக்கல் டு குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் இன்ஸ்பெக்ஷன். எக்ஸாம்பிளுக்கு ரிசீவிங் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் சைல்டு பார்ட்ஸ் இன் அசம்பிளி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஒரு அசம்பிளி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ற இண்டஸ்ட்ரியில அவங்க சைல்டு பார்ட்டை ரிசீவ் பண்ணும்போது அந்த பார்ட்ல அவங்களோட அசம்பிளி ப்ராடக்ட்டுக்கு கிரிட்டிக்கலான ஃபிட்மெண்ட், ஃபங்க்ஷனல் இல்லை சேஃப்டி ரிலேட்டட் பேராமீட்டர்ஸ் மட்டும் செக் பண்ணுவாங்க. இது ஒரு ரிசீவிங் இன்ஸ்பெக்ஷன் ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்ல யார் சப்ளையர், பார்ட் நேம், பார்ட் நம்பர், அந்த கிரின் நம்பர், கிரின் டேட்டு, சப்ளையோட பில் நம்பர், லாட் குவான்டிட்டி, சாம்பிள் குவான்டிட்டி, இன்ஸ்பெக்ஷன் டேட்டு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. இது வந்து ஒரு மாடல் ஃபார்மேட் ஃபார் ரிசீவிங் இன்ஸ்பெக்ஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் பார்ட்ஸ் இன் இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி. சப்போஸ் இண்டிவிஜுவல் பார்ட்டாக தான் அந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா இதை ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் ஃபார்மேட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இதில் எந்த கஸ்டமருக்கு போகுது, அந்த பார்ட்டோட நேம், பார்ட்டோட நம்பர், கஸ்டமரோட மாடல் நம்பர், எந்த லைனில் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, அவங்களோட ஒர்க் ஆர்டர் நம்பர் என்ன, ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி அண்ட் டேட்டு, சாம்பிள் குவான்டிட்டி எவ்வளோ செக் பண்ணாங்க, என்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்கிற டேட்லாம் இருக்கும். இங்கே ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் கூட சில சமயம் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். இது ஒரு மாடல் ஃபார்மேட் ஃபார் இண்டிவிஜுவல் பார்ட் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சப் அசம்பிளி பார்ட் டைமென்ஷனல் ரிசல்ட். இது ஒரு மாடல் சப் அசம்பிளி பார்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட். இதில் என்ன அசம்பிளி ப்ராசஸ், அந்த பார்ட்டோட நேம், பார்ட்டோட நம்பர், என்ன மாடல், எந்த ஸ்டேஷனில் பண்ணாங்க,
அதோட ஒர்க் ஆர்டர் நம்பர், ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி அண்ட் டேட்டு, சாம்பிளிங் குவான்டிட்டி, இன்ஸ்பெக்ஷன் டேட்டு, இந்த டீட்டெயிலாம் இருக்கும். இந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டில் சப் அசம்பிளி பார்ட்டோட டைமென்ஷனல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது இதில் சப் அசம்பிளி டிராயிங்கில் சொல்லியிருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன், அந்த பார்ட்டோட ஆக்சுவல் டைமென்ஷன் இதில் மென்ஷன் ஆகிருக்கும். சில கம்பெனிகளில் சப் அசம்பிளிக்கும் லேஅவுட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. பட் ரெகுலராக கிரிட்டிக்கல் டு குவாலிட்டி டைமென்ஷன் மட்டும் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த சப் அசம்பிளி டைமென்ஷனல் ரிசல்ட் வந்து அசம்பிளி ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுற இண்டஸ்ட்ரிக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் அப்ரூவல் இன்ஸ்பெக்ஷன். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆர் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்ரூவல்னா மாஸ் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இனிஷியலாக 3 நம்பரோ இல்லை 5 நம்பரோ ப்ரொடக்ஷன் பண்ணி குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் கொடுத்து டிராயிங்கோட ஸ்பெக்குக்கு மீட் ஆகுதா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. இன்ஸ்பெக்டரும் அந்த டிராயிங்கில் இருக்கிற பேராமீட்டர்ஸ், அதாவது சிடிக்யூ பேராமீட்டர்ஸை கன்ஃபார்ம் பண்ணி ஓகேனா ப்ரொடக்ஷனை ரன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவார். சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்ரூவல் ஏதாவது ஒரு டைமென்ஷன் எஞ்சியாச்சுன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் அந்த மெஷினை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியோ இல்லை ப்ராசஸ் பேராமீட்டரை கரெக்ட் பண்ணியோ மறுபடியும் அந்த பார்ட்டை ஓகே பண்ணி மறுபடியும் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்ரூவலுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ பார்ட் ஓகே ஆனாதான் லைன் ரன் ஆகணும். அப்போ தான் என்ஜி பார்ட் ப்ரொடக்ஷன் ஆகிறத தடுக்க முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்ரூவல். பேட்ரோல் இன்ஸ்பெக்ஷன். பேட்ரோல் இன்ஸ்பெக்ஷன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் அப்ரூவல் முடிஞ்சதுக்கப்புறம் 1 in 2 hours இல்லை 3 hours கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அசம்பிளி லைனுக்கு போய் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணிட்டே இருப்பாரு. அதுதான் பேட்ரோல் இன்ஸ்பெக்ஷன். பேட்ரோல் இன்ஸ்பெக்ஷன்லையும் சப் அசம்பிளியோட டைமென்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபைனல் அசம்பிளி பார்ட் டைமென்ஷனல் ரிசல்ட். இது ஒரு மாடல் ஃபைனல் அசம்பிளி பார்ட் டைமென்ஷனல் ரிசல்ட். இதில் கஸ்டமர் நேம், பார்ட் நம்பர், மாடல் நம்பர், அசம்பிளி லைன், ஒர்க் ஆர்டர் நம்பர், ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி அண்ட் டேட், சாம்பிள் குவான்டிட்டி, இன்ஸ்பெக்ஷன் டேட் இதெல்லாம் மென்ஷன் ஆகிருக்கும். இந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் மூலமாக அந்த ஃபைனல் அசம்பிளி பார்ட்டோட டைமென்ஷனல் டேட்டாவை நம்மளால பார்க்க முடியும். அதாவது ஃபைனல் அசம்பிளி டிராயிங்கில் சொல்லியிருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன், அந்த பார்ட்டோட ஆக்சுவல் டைமென்ஷன் நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். அசம்பிளி ப்ராடக்ட்டுக்கும் லேஅவுட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. முதல்ல அந்த பார்ட்டை டெவலப் பண்ணும்போது அசம்பிளி டிராயிங்கில் சொல்லியிருக்கிற எல்லா டைமென்ஷனையும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ அந்தந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி லேஅவுட் இன்ஸ்பெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் கிரிட்டிக்கல் டு குவாலிட்டி, அதாவது கஸ்டமரோட ஃபிட்மெண்ட், ஃபங்க்ஷனல் அண்ட் சேஃப்டி ரிலேட்டட் பேராமீட்டரை ரெகுலராக எல்லா லாட்டுக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணும்போதும் டிஸ்பேச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ஃபைனல் அசம்பிளி பார்ட் டைமென்ஷனல் ரிசல்ட் எந்தெந்த கம்பெனியில் அசம்பிளி ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் அப்ரூவல் இன்ஸ்பெக்ஷன். ஃபைனல் அசம்பிளிக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்ரூவல் பண்ணுவாங்க, பேட்ரோல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க, ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன்னா ஒரு பார்ட் ஃபுல்லாக அசம்பிள் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அதுதான் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். ப்ரீ டிஸ்பேட்ச் இன்ஸ்பெக்ஷன். ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சில கம்பெனியில் பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ டிஸ்பேட்ச் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. சில கம்பெனியில் பேக்கிங் பண்ணதுக்கப்புறம் ப்ரீ டிஸ்பேட்ச் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. சில கம்பெனிகளில் சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷனாக அதை பண்ணுவாங்க. சில கம்பெனிகளில் 100% இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரீ டிஸ்பேட்ச் இன்ஸ்பெக்ஷன். ஒவ்வொரு டைமென்ஷனல் ரிசல்ட்லையும் நாம லேஅவுட் இன்ஸ்பெக்ஷன், கிரிட்டிக்கல் டு குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். லேஅவுட் இன்ஸ்பெக்ஷன். Layout inspection is the complete measurement of all part dimensions shown in the drawing. இந்த டிராயிங்ல சொல்லியிருக்கிற எல்லா டைமென்ஷனையும், இப்போ 100 டைமென்ஷன் சொல்லியிருந்தா அந்த 100 டைமென்ஷனையும் செக் பண்றது தான் லேஅவுட் இன்ஸ்பெக்ஷன். A layout inspection may be required by some customers for all products once or twice in a year. சில கஸ்டமர் அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ லேஅவுட் இன்ஸ்பெக்ஷன் கேட்பாங்க. எதுக்காக கேட்பாங்கன்னா அவங்களோட ஃபிட்மெண்ட்லையோ இல்லை ஃபங்க்ஷன்லையோ இல்லை சேஃப்டி ரிலேட்டட் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கிட்ட அந்த கன்ஃபர்மேஷனை கேட்டு வாங்குவாங்க. A layout inspection may be done for internal confirmation of all product parameters once or twice in a year. ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களோட இன்டர்னல் கன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக, அதாவது அவங்க ப்ரொடியூஸ் பண்ற இல்ல அவங்க ரிசீவ் பண்ண பார்ட்ல எல்லா டைமென்ஷனும் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ லேஅவுட் இன்ஸ்பெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. The purpose of layout inspection is to confirm the actual size of all product parameters against the drawing. இந்த லேஅவுட் இன்ஸ்பெக்ஷனோட மெயின் பர்பஸ் டிராயிங்ல சொல்லியிருக்கிற எல்லா டைமென்ஷனும் ப்ராடக்ட்ல கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்றது தான். இப்போ உங்களுக்கு லேஅவுட் இன்ஸ்பெக்ஷன் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது CTQ இன்ஸ்பெக்ஷன். CTQ, critical to quality parameters, are the key measurable characteristics of a product specification limits must be met in order to satisfy the customer
by providing fitment, functional and safety related requirements. இந்த டிராயிங்ல சில டைமென்ஷன்ஸ் மட்டும் மென்ஷன் ஆயிருக்கு. இது எல்லாமே fitment, functional and safety related parameters. இந்த parameters மட்டும் செக் பண்றதா critical to quality parameters inspection. The purpose of CTQ parameters inspection is to give more focus on fitment, functional and safety related parameters of a product. ஏற்கனவே சொன்ன மாதிரி CTQ parameters தான் ரிசீவ் பண்ணும்போதோ ப்ரொடக்ஷன் பண்ணும்போதோ இல்லை டிஸ்பேச் பண்ணும்போதோ செக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஃபிட்மெண்ட், ஃபங்க்ஷனல் அண்ட் சேஃப்டி ரிலேட்டட் பேராமீட்டர்ஸை நிறைய தடவை செக் பண்ணுங்கிறதுக்காக அந்த பேராமீட்டர் மட்டும் ரிப்பீட்டடாக செக் பண்ணிட்டே இருப்பாங்க. To reduce the inspection time by eliminating the non-critical parameters of a product. ஒரு ப்ராடக்ட்ல எக்ஸாம்பிளுக்கு 50 டைமென்ஷன் சொல்லியிருந்ததுன்னா அந்த 50 டைமென்ஷனையும் நம்ம செக் பண்ணிட்டே இருக்கும்போது நாம நிறைய நான் கிரிட்டிக்கல் பேராமீட்டர்ஸையும் செக் பண்ணிட்டே இருப்போம். அதனால இன்ஸ்பெக்ஷன் டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அந்த இன்ஸ்பெக்ஷன் டைமை ரெடியூஸ் பண்றதுக்காகவும் கிரிட்டிக்கல் டு குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் மட்டும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு CTQ பேராமீட்டர்ஸ்னா என்ன, CTQ பேராமீட்டர்ஸ் இன்ஸ்பெக்ஷனா என்ன, அதோட பர்பஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது என்னென்ன டைமென்ஷனல் ரிசல்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் PPAP-க்கு வைக்கணும். டைமென்ஷனல் ரிசல்ட் ரிப்போர்ட்ஸ் ஃபார் PPAP. Dimensional result, individual part dimensional result, subassembly part dimensional result, final assembly part dimensional result. இந்த 3 டைப் இருக்கு. இதுல எதெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு வரும். இப்போ இதெல்லாம் ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி பார்க்க போறோம். டைப் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன், என்னென்ன இன்ஸ்பெக்ஷன் இருக்குங்கிறத பார்த்தோம்னா பார்ட் இன்ஸ்பெக்ஷன். இண்டிவிஜுவல் பார்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனில அதை பார்ட் இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. அசம்பிளி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனில சைல்டு பார்ட் இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ரிசீவிங்ல நடக்கிறது. சப் அசம்பிளி பார்ட் இன்ஸ்பெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்ட் இன்ஸ்பெக்ஷன், பேட்டர்ன் இன்ஸ்பெக்ஷன் இருக்கு. ஃபைனல் அசம்பிளி பார்ட் இன்ஸ்பெக்ஷன்ல ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன், ப்ரீ டிஸ்பேட்ச் இன்ஸ்பெக்ஷன் இருக்கு. இந்த ஒவ்வொரு டைப் இன்ஸ்பெக்ஷனுக்கும் என்னென்ன டைமென்ஷனல் ரிசல்ட், அதாவது இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் இருக்குன்னா லேஅவுட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட், CTQ இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட், இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். இந்த இன்ஸ்பெக்ஷன் மேட்ரிக்ஸ்ல எந்தெந்த ரிப்போர்ட்ஸ்லாம் இப்போ அப்ளிகபிள்ங்கிறத பார்க்க போறோம். இண்டிவிஜுவல் பார்ட் மேனுஃபேக்சரிங் பண்ற இண்டஸ்ட்ரியில பார்ட்டோட லேஅவுட் இன்ஸ்பெக்ஷன் அப்ளிகபிள். அதாவது PPAP-க்கு பார்ட்டோட லேஅவுட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டை PPAP-ல இன்க்ளூட் பண்ணணும். இது வந்து இண்டிவிஜுவல் பார்ட் மேனுஃபேக்சரிங் பண்ற இண்டஸ்ட்ரிக்கு அப்ளிகபிள். வேற எந்த ரிப்போர்ட்டும் அப்ளிகபிள் கிடையாது. பட் அசம்பிளி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ற இண்டஸ்ட்ரிக்கு வந்து சைல்டு பார்ட் இன்ஸ்பெக்ஷன், அதாவது இந்த பார்ட் இன்ஸ்பெக்ஷன் தான் சைல்டு பார்ட் இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. அதோட லேஅவுட் இன்ஸ்பெக்ஷன் அப்ளிகபிள். ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன்ல, அதாவது அந்த பார்ட்டோட ஃபைனல் லேஅவுட் இன்ஸ்பெக்ஷன் அப்ளிகபிள். வேற எதுவும் அப்ளிகபிள் கிடையாது. ஸோ நம்ம கம்பெனி இண்டிவிஜுவல் பார்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுதுன்னா பார்ட்டோட லேஅவுட் இன்ஸ்பெக்ஷனை PPAP-ல இன்க்ளூட் பண்ணணும். நாம அசம்பிளி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனில இருந்தோம்னா அந்த அசம்பிளி ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன சைல்டு பார்ட்லாம் அப்ளிகபிளோ அதோட லேஅவுட் இன்ஸ்பெக்ஷனை இன்க்ளூட் பண்ணணும். அதே மாதிரி நாம ப்ரொடியூஸ் பண்ண ஃபைனல் அசம்பிளி பார்ட்டோட லேஅவுட் இன்ஸ்பெக்ஷனையும் PPAP-ல இன்க்ளூட் பண்ணணும். சில கம்பெனிகள்ல சைல்டு பார்ட்டோட லேஅவுட் இன்ஸ்பெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட ப்ரொப்ரைட்டரி ஐட்டமா இருக்கலாம், அதனால கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. பட் ஃபைனல் அசம்பிளி பார்ட்டோட லேஅவுட் இன்ஸ்பெக்ஷனை கண்டிப்பா வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட டைமென்ஷனல் ரிசல்ட் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க லைக்ஸும் ஷேரிங்கும் தான் நம்ம சேனல் டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஞாபகமா அதை பண்ணுங்க. உங்க லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை உடனே அப்லோட் பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்ல கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்க டவுட்ஸுக்கும் கமெண்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கண்டிப்பா ரிப்ளை செய்யப்படும். மறுபடியும் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.